மாவட்டம் நெய்வேலியில் இளைஞரை தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் போலீசாரிடமிருந்து தப்பி ஓட முயன்றபோது கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. நெய்வேலியைச் சேர்ந்த கோபி என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த அன்பு என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கோபியை அன்பு மற்றும் அவரது நண்பர் நடராஜன் ஆகியோர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து கோபி அளித்த புகாரை அடுத்து 2 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய விக்னேஷ் என்பவரை கைது செய்ய சென்றபோது தப்பிக்க முயன்ற அவரை போலீசார் பிடிக்க முயன்றனர். அப்போது தவறி கீழே விழுந்த விக்னேஷுக்கு வலது கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இரவு காவலர் ஒருவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் முறையாக சிகிச்சை அளிப்பதில்லை என்ற புகார் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு இரவு காவலர் சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியானது. சில தினங்களுக்கு முன் மருத்துவமனை தலைமை செவிலியர் ஒருவர் சர்வசாதாரணமாக நோயாளியிடம் பணம் வசூல் செய்யும் வீடியோ காட்சி வெளியான நிலையில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள பெரிய புல் மைதானத்தில் பராமரிப்பு பணிகள் துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயற்கை எழில் கொஞ்சும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்திற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் அரசு தாவரவியல் பூங்காவில் 2ஆம் சீசனுக்கான பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் பூங்காவில் உள்ள பெரிய புல் மைதானத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் உறவினர்கள் தாக்கியதில் கூலி தொழிலாளி உயிரிழந்துள்ளார். குச்சிக்காடு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தமிழரசன் மதுபோதையில் உறவினர் முத்துசாமியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் முத்துசாமி, லோகநாதன், மாணிக்கம் ஆகிய 3 பேரும் சேர்ந்து தமிழரசனை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த தமிழரசனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக வந்த புகார்களை அடுத்து தனிப்படை போலீசார் அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் வேலூரைச் சேர்ந்த ரகுமான் என்பதும் திருப்பூரில் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனங்களை திருடி திண்டுக்கல்லைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் சண்முக சுந்தரத்துடன் சேர்ந்து விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ரகுமான், தினேஷ், சண்முக சுந்தரம் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 38 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழசெவல்பட்டி அருகே ஆவணிப்பட்டியில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆவணிப்பட்டி கீழசெவல்பட்டி சாலையில் நடைபெற்ற பந்தயத்தில் பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளில் 36 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசாக ரொக்கப்பணமும் கோப்பையும் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே வீடு புகுந்து மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற மீன்பிடி தொழிலாளி கைது செய்யப்பட்டார். புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த மீன்பிடி தொழிலாளி ஆண்டனி பிரின்ஸ் என்பவர் நள்ளிரவில் அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் அருகே படுத்துக் கொண்டு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். இதையடுத்து கூச்சலிட்ட மூதாட்டியை தாக்கிவிட்டு ஆண்டனி பிரின்ஸ் தப்பி ஓடியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த மூதாட்டியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்த புகாரை அடுத்து ஆண்டனி பிரின்ஸை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற நபரை பிடித்த பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வாணியம்பாடி மாட்டுச் சந்தையில் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் கடந்த சில மாதங்களாக திருடிச் செல்லும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்நிலையில் இன்று மாட்டுச் சந்தையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்ல முயன்ற முத்து என்பவரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் முத்துவை மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்.